ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்டனில் அந்த புதினா செடி இன்னும் எதுவும் ஒரு மாற்றமும் தெரியல, அப்படியே தான் இருக்குது. 2-3 நாளாக நம்மளுக்கு நல்லா மழை பெஞ்சினே இருக்குது. பகலில் மட்டும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயில் காயுது. அந்த அந்த வெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மறுபடியும் காலையில் கொஞ்சம் நைட்டில் மழை பெஞ்சினே தான் இருக்குது. பாருங்க, நம்ம தொட்டில ஒவ்வொரு தொட்டிலையும் தண்ணி அப்படியே தான் இருக்குது. மண்ணுல எல்லாம் ஈரமா இருக்குது. நம்ம இப்ப செடிக்கு தண்ணியே ஊத்துற அவசியம் இல்லை. நல்லா ஒரு நாள் மழை பெய்யலைன்னா கூட நம்மளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு வாரம் தாங்கும் போல இருக்குது இந்த மழை தண்ணி. அவ்வளோ தொட்டி நிறைய நிறைய தண்ணி இருக்குது. ரொம்பவும் மண் ஈரமாக தான் இருக்குது. பாருங்க, இது எப்படி கை வச்சு பார்த்தோம்னா அப்படியே சொதன்னு இருக்குது மண். நம்ம இதுக்கு ஃபெர்டிலைசரும் எதுவும் தண்ணி ஊற்ற முடியாது. நம்ம எதனா போடணும் அப்படின்னாக்கா இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி தான் போட முடியும். ஏன்னா இந்த மழைக்கு இந்த வெள்ளிக்கிழங்கு செடியில, கத்திரிக்காய் செடியிலலாம் நீங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், பூச்சி இருக்குது. இலைக்கு பின்னாடி வெள்ளை பூச்சி, மஞ்சள் பூச்சி எல்லாம் இருக்குது. அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். நான் வேப்பம் எண்ணெய் தான் எடுத்துன்னு வேப்பம் ஆயில் எடுத்துன்னு அது கூட கொஞ்சம் லிக்விட் கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். அது சாயங்கால நேரத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் சாயங்காலமாக ஸ்ப்ரே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணும்போதும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். பாருங்கள், நம்ம மல்லிப்பூ செடியில் எவ்வளோ மல்லிப்பூ பூத்துருக்குது அழகான்னு சொல்லிட்டு. எல்லாமே ரோஸ் மல்லி இருக்குது, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, ஒவ்வொரு மல்லியும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இது நம்ம கடையில் கட்டி விற்கிறாங்கல்ல அந்த மல்லிப்பூவு, ஒரு பூவு கூட எவ்வளோ ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்மளுக்கு இந்த மல்லிப்பூ செடியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனாலே நிறைய மல்லிப்பூ செடியே நிறைய ஆயிடுச்சு என்கிட்ட. நான் இது எடுத்து 2 செடியாக நட்டுடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ தான் மழை பெஞ்சிருக்குது, பார்க்கலாம். இன்னும் 2-3 நாளில் 2 செடி 3 செடி எடுத்து ஒரே தொட்டியில் நட்டுடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நிறைய கனகாமரம் செடி முளைச்சிருக்குது நம்மளுக்கு. அதையும் நம்ம எடுத்து நடணும். நம்ம ஃபஸ்ட்டே வச்சிருக்கிற நாட்டு கனகாமரம் செடியெல்லாம் 2 வருஷத்து செடிங்க. அதை எடுத்துட்டு நம்ம புதுசாக வர செடிங்களை எடுத்து நம்ம நடலாம் சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த செடி, அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம், இதெல்லாம் நம்ம எடுத்து நடலாம் புதுசாக. நம்ம நெல்லிக்காய் மரத்தில் பூ வர மாதிரி தெரியுது. கத்திரிக்காய் செடி ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆனால் அந்த கத்திரிக்காய் செடியில் தான் பூச்சி இருக்குது இலையில. இந்த காக்கடா செடியும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதுவும் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். பார்க்கலாம் அதில் அரும்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு. சொரக்காய் செடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சொரக்காய் செடியில் பூ வச்சு காஞ்சி போயிடுது. நான் நினைக்கிறேன் அதை மொத்தத்தையுமே கட் பண்ணி எடுத்து போட்டுடலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டெல்லி கனகாமரம் பூவும் பூத்து முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம சுத்தமாக மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். சம்பங்கி செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நேற்று 2 கலையில் அரும்பு வச்சுருந்தது. இன்னைக்கு 4 கலையில் வந்துருக்குது அரும்பு. ஜாதி மல்லி செடி மரம் மாதிரி வந்துருக்குது ஃபுல்லா. அதுல பூ வந்துச்சுனாக்கா நிறைய பூ பூக்கும் போல இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி நான் சுத்தமா கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அதுலயும் பூச்சி இருக்கு, வெள்ளை பூச்சி இருந்துச்சு. அதையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த லில்லி பூலையும் அரும்பு வரல. அதுவும் பூத்துச்சுனாக்கா, வெள்ளை கலர்னு சொன்னாங்க அந்த சிஸ்டரு, பூத்துச்சுன்னா நல்லா அழகா இருக்கும். நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருக்கிற நாட்டு செம்பருத்தியில சின்ன ஒரு டப்பாயில வச்சிருக்கிறோம். அதுலயும் இப்போ அரும்பு வச்சிருக்குது. அதுவும் பூ பூத்தாக்கா அழகா இருக்கும். பாருங்க, பீர்க்கங்காய் செடி இந்த ஒரு தொட்டிலேயே 2 செடி வந்திருக்குது. இந்த சம்பங்கி செடியில 3 கலையிலுமே பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில இன்னும் அரும்பு வரல. நான் இது தினமும் பார்க்குறேன். ஆனால் இது இன்னும் அரும்பே வரல. பூக்குமா இல்லை இது முடிஞ்சு போச்சான்னு தெரியல. கத்திரிக்காய் செடியில் பூ வச்சிருக்குது. ஆனால் நிறைய காய் வந்திருக்குது. காய் காய்ச்சாதான், இல்லைன்னா அதை கட் பண்ணி விட்டுடணும். அரளி செடியில் நிறைய பூ வச்சிருக்குது. 2-3 கலையில் நிறைய அரும்பு வச்சிருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு கலரு. பூ பூத்துச்சுன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.